கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களுங்க. நீங்க பைபிள்ல அநேக பஞ்சங்கள பார்க்கலாம். பஞ்சம் இல்லைங்களா? அதுல ஒவ்வொரு பஞ்சம் பாருங்க. அதாவது ஆதியாகமம் 26 முதல் வசனம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்படி இருக்கும்போது அந்த தேவ மனிதர் ஈசாக்கு எப்படி விதை விதைக்கிறார் பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க பஞ்சம் தான். ஆனா தேவ பிள்ளைகள் விதை விதைக்கிறாங்க. 100 மடங்கு பலன். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆவுறார் பாருங்க. அவர் ஐசுரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானார். நீங்க வேதத்தை எடுத்திருக்கீங்க. மகா பெரிய பிள்ளைகள் நீங்க தான். தேவனுடைய ஜனங்கள். என்ன பஞ்சம் வந்தாலும், எல்லாம் கொள்ள நோய் வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. அது நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22 கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார்ன்னு நம்ம வாசிக்கிறோம். பாருங்க புதிய ஏற்பாடுக்கு பார்க்கும் பொழுது மத்திய 24வது அதிகாரத்துல 6, 7, 8 பாருங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும், கொள்ள நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் இல்லைங்களா? ஆனா இதே புதிய ஏற்பாடு பார்க்கும்போது மார்க் 5வது அதிகாரம் பார்க்கும் பொழுது, அதுல ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருந்தாங்க. டாக்டர் எல்லாம் வைத்தியெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் செலவத்தி போச்சு. பணம், சொத்து எல்லாமே செலவழிஞ்சு போச்சு. ஆனா ஏசப்பா நம்பி வரும்போது, ஏசப்பா பார்த்து அந்த சகோதரியை பார்த்து சொல்லுற காரியம் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் அவளை பார்த்து, "மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு" என்றார். வல்லமை புறப்பட்டுச்சுங்கங்க. எப்படி வல்லமை தெரியுங்களா? ஏசப்பா மேல இந்த வல்லமை பாருங்க. இதோ பாருங்க. உடனே அவளுடைய உதிரம் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பார்த்தீங்களா? தேவன் பெரியவர். அந்த மகளுடைய வேதனை நீக்கின தேவன் இந்த நாளில் உங்களுடைய வேதனையை நீக்கக்கூடியவர் உங்க அருகிலே இருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஜெபிக்கலாங்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் வேதனை நீக்கி, நீதிமொழியில் 10:22 சொன்னது போல கர்த்தரின் ஆசீர்வாதம் தரும். அதனோட வேதனை கூட்டார் என்று வார்த்தைப்படி வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்து, ஆண்டவரே கீழே வேர் பெற்று மேலே கண்ணி கொடுக்கிற மாற்ற போறதுக்கு தயவுக்காக ஸ்தோத்திரம். பாதுகாத்தும் தேவைகளை சந்தியும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.